ஓம் சாய்ரா. என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நான் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறேன். அதுவும் இன்னும் 10 நிமிடத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம், அதாவது இன்ப அதிர்ச்சி என்று சொல்வார்கள் அல்லவா? நீயும் காத்திருந்தாய் அல்லவா? அந்த இன்ப அதிர்ச்சியான விஷயம் உன்னுடைய வீட்டை தேடி, உன் வீட்டு கதவை தட்டி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. நீயும் நினைப்பாய், எல்லோருக்கும் அந்த தெய்வம் இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் அந்த சாய் இன்ப அதிர்ச்சி தரவே இல்லை? நாம் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ? அதனால்தான் எந்த ஒரு விஷயமும் நமக்கு சரியாக நடக்காமல் இருக்கிறதோ? முதலில் நாம் என்ன தவறு செய்தோம் என்று யோசிக்க வேண்டும் என்று நீ எப்பொழுதும் யோசிப்பாய் அல்லவா? தங்கமே, நீ எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். அதே போல தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் நல்லபடியாக நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். எந்த இடத்திலும் எந்த ஒரு தவறையும் நீ செய்யவே இல்லையம்மா. அதனால் எப்பொழுதும் எதையும் கண்டு இந்த தவறு செய்துவிட்டோம், இதனால் தான் நடக்கவில்லையோ, அந்த தவறு செய்துவிட்டோம், அதனால் தான் நடக்கவில்லையோ என்ற ஒரு எண்ணத்திற்கு மட்டும் எப்பொழுதும் வந்துவிடாதே. நீ நல்ல பிள்ளை. நிச்சயமாக நீ செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாகவே இருக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு திருப்தியை தரும் நாட்களாக மட்டும்தான் இருக்கும். அழகான என்னுடைய பிள்ளை, எதற்காக தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேண்டும்? நல்ல விஷயத்தை யோசிக்கலாமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் என்று நீ நம்பலாமே. நான் இருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு தேவையான அனைத்து நல்ல வழிகளையும் உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து 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 அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் தான் ஏற்கப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. அதனால் அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி சந்தோஷம் என்ற ஒரு சிம்மாசனத்தில் நிலையாக உன்னை அமர்த்தி உன்னை வாழ வைப்பேன். யார் என்ன சொன்னாலும் இந்த சாய் செய்வதை தானே செய்வேன். அதனால் நான் இதை செய்ய மாட்டேனோ, என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்ற மாட்டேனோ என்று நினைத்து நீயாகவே எந்த ஒரு குழப்பத்திற்குள்ளும் வந்து விடாதே. அமோகமான வாழ்க்கை உனக்கு காத்திருக்கிறது. நீ கேட்ட அனைத்து விஷயத்திலும் நான் உனக்கு செய்து தருகிறேன் என்ற வாக்கு கொடுத்து விட்டேன். அதனால் நிச்சயமாக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடத்தி வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நிச்சயமாக நல்ல முறையில் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இன்னும் 10 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிக பெரிய ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்து சந்தோஷங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஒரு பிரச்சனை முடிந்தாலே அதுவே மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அதனால் நீ ஒன்று தெரிந்து கொள், உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை முடிய போகிறது. இதனால் உனக்கு அதிர்ச்சி விஷயம், ஒரு நல்ல விஷயம், உன் வாழ்க்கையில் உனக்கு திருப்திகரமான விஷயம் நடக்கப் போகிறது என்பதை தங்கமே, காலகாலமாக உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்காக செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். சில சமயம் ஏதோ ஒரு விஷயம் உனக்கு நடக்காத பொழுது நீ நினைக்கிறாய், சாய் நம்முடைய வார்த்தைகள் அனைத்தையும் கேட்கவில்லை போலென்று. உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டு அதற்கான அனைத்து பதில்களையும் கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை எந்த விஷயத்திலையும் நான் காக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. அதனால் நான் இந்தந்த விஷயங்கள் செய்வேன், அந்தந்த விஷயங்கள் செய்ய மாட்டேன் என்று நீயாக ஒரு திட்டத்தை போட்டுக்கொள்ள வேண்டாம். உனக்கு தேவை என்றால் என்னிடம் வந்து நீ கேட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை செய்து தருவேன். நீ என்னிடம் ரொம்ப நாளாகவே கஷ்டம் கஷ்டம் என்றாய். பாத்தியா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மிக மிக உன்னுடைய கழுத்தை நெரிப்பது போல இருந்த ஒரு கஷ்டத்தை நான் எடுத்து விட்டேன் பாத்தியா. உனக்கு சந்தோஷத்தை தந்து விட்டேன் பாத்தியா. நிச்சயமாக நான் இனிமேல் உனக்கு தரப்போகும் சந்தோஷம் நிச்சயமாக உன்னை இன்னும் அதிகமாக நிம்மதியாக வாழ வைக்கும். உன்னை வாழ வைக்காமல் அப்படியெல்லாம் இருக்காது, வாழ வைக்கும், நன்மை தரும். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களும், உன்னுடைய ஒவ்வொரு
தானங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இவர்கள் இதை சொல்கிறார்கள், அதை சொல்கிறார்கள், இதை செய்யக்கூடாதாம், அதை செய்யணுமாம், எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். காலம் முழுவதும் உனக்கு நல்லபடியான எல்லா விஷயத்தையும் தந்து உன்னை நான் நல்லபடியாக வாழ வைத்து கரை சேர்ப்பேன். எனக்கு அதைவிட வேறேதாவது வேலை இருக்கிறதா? தன்னுடைய பிள்ளையை வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்தில் அமர்த்தி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை தருவது தானே ஒரு தகப்பனுடைய கடமை. நிச்சயமாக இந்த சாய் ஆகிய நான் உனக்கு நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் உனக்கு சீக்கிரமாகவே, உன் ஆசைகள் அனைத்தும் நிச்சயமாகவே கிடைக்கட்டும். உன்னுடைய அனைத்து தேவைகளும் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் கெட்ட பெயர் என்பது வராமல் இருக்கட்டும். நல்ல பெயரை எடுக்கும் பிள்ளையாகவே இருக்கட்டும். நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நான் கவனித்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்து வழிகளையும் காமித்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் சந்தேகம் என்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் தேவையல்ல. சந்தேகம் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தி வாழ்ந்து வா. உன்னால் யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகளும் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த விஷயம் நடக்கவில்லையே, அந்த விஷயம் நடக்கவில்லையே என்று போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். உனக்கு நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எல்லா நல்ல நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டு வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன். யாரை பார்த்தும் ஒரு நிமிஷம் கூட பயப்படாதே. சாய் இருக்கிறேன். யாராவது உன்னிடம் ஏதாவது பேசுகிறார்கள், உன்னுடைய மனதை காயப்படுத்துவது போல பேசுகிறார்கள் என்றால் அதை பார்த்து பயப்படாதே. சாய் பார்த்துப்பார் என்று நீயே சொல்லிவிட்டு அமைதியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நான் வாழ வைப்பேன் என்ற சத்தியம் செய்து கொடுத்தால் உன்னை நன்றாக நீ இருக்கும் பொழுதும் பார்த்து கொள்ள வேண்டும், கஷ்டத்தில் இருக்கும்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். இது இரண்டிலேயுமே நான் உன்னை பார்த்து கொள்வேன். கவலையே வேண்டாம். நான் உனக்கு சொல்வது கவலையே வேண்டாம். யாருமே இல்லை என்றும் நினைக்காதே. எல்லாம் இருக்கிறது, சாயே இருக்கிறார் என்று பார்த்து கொண்டு மனதில் நிம்மதியை மட்டும் ஏற்றிக்கொள். எல்லா நாளும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உனக்கு வாழ்க்கையை சுபமாக தந்து உன்னை வாழ வைப்பேன். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றங்கள் மட்டும்தான். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.